வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹாலுக்கு மகாகவி பாரதியார் மண்டபம் என பெயர் மாற்றம். புதிய பெயர் பலகையை திறந்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மன அழுத்தங்களுக்கு மாணவர்கள் ஆளாகக்கூடாது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. சவால்களை சமாளிக்கும் உறுதியை பெற வேண்டுமென மாணவர்களுக்கு அறிவுரை. தனித்துவமான கல்விக் கொள்கையை வடிவமைக்க தமிழக அரசு தீவிரம். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. காவிரியின் வரலாறு தெரியாமல் மத்திய இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். சென்னையில் நடைபெற்ற அமமுக பொதுக்குழுவில் டிடிவி தினகரன் ஆவேசம். ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் லீக் போட்டியில் மலேசியாவை வீழ்த்தியது இந்தியா. 5-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி. இந்தியாவிற்கு எதிரான 2வது டி20 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி. 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலக்கை வென்று அபாரம். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள், சிற்பங்கள் மனித குலத்தின் திறமைக்கு சான்றாக இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரையாற்றிய குடியரசுத் தலைவர் தமிழில் வணக்கம் தெரிவித்து தனது உரையை தொடங்கினார். மன அழுத்தங்களுக்கு மாணவர்கள் ஆளாகக்கூடாது என்றும் சவால்களை சமாளிக்கும் உறுதியை பெற வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அவர் அறிவுரை வழங்கினார். தனித்துவமான கல்விக் கொள்கையை வடிவமைக்க தமிழக அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் உயர்கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகம் செயல்பட்டு வருவதாக கூறினார். நான் முதல்வன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களை மேம்படுத்த இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு என்பது இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களை படிப்பில் மட்டுமல்லாது வாழ்க்கையிலும் வெற்றியாளராக்கும் வகையில் எனது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் சிறந்து விளங்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் புத்தக திருவிழா நடத்த 8,45 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் உரையில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்களும் 5 இலக்கிய திருவிழாக்களும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து ரூபாய் 8,45 லட்சம் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கோவை தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவால் மூடப்பட்ட 174 செங்கல் சூளைகளை சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தின் கீழ் காவிரியை புனரமைக்க 10 பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க மத்திய அரசுக்கு 1885 கோடியில் கருத்துக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் தரமான வீட்டை கட்டித்தர தவறியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் தனியார் கட்டுமான நிறுவனம் கட்டித்தந்துள்ள 17 மாடி குடியிருப்பு இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தரமான வீட்டை வழங்க தவறியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியிடம் அடைக்கலமாவேன் என எதிர்பார்த்தால் அது ஒருபோதும் நடக்காது என்றும் எடப்பாடியை வீழ்த்தாமல் ஓய மாட்டேன் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். சென்னை வானகரத்தில் அமமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, காவிரி விவகாரத்தில் மெத்தனமாக செயல்பட்டது, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது உள்ளிட்ட விவகாரங்களில் தமிழக அரசுக்கு கண்டனம், அமமுகவை சிறப்பாக வழிநடத்தும் டிடிவி தினகரனுக்கு நன்றி உள்ளிட்ட 14 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பேசிய டிடிவி தினகரன் எடப்பாடியை வீழ்த்தாமல் ஓய மாட்டேன் என்றும் கூறினார். பழனிசாமியிடம் அடைக்கலம் ஆவோம் என்று யாரும் எதிர்பார்த்தால் அது இன்றைக்கல்ல என்றைக்கும் நடக்காது.
அது நமது ரத்தத்திலே இல்லை. இந்த டிடிவி தினகரன் துரோகத்தை வேறறுக்காமல் விடமாட்டான். அம்மாவின் தொண்டர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை யார் மறந்தாலும் டிடிவி தினகரன் மன்னிக்க மாட்டான். வளர்ச்சி திட்டங்களில் தமிழக மற்றும் தெற்கு ரயில்வே புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவுகளில் தாம் எழுப்பிய கேள்விக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அளித்த பதில் தமிழகமும் தெற்கு ரயில்வேயும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை உறுதிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள 2848 கிலோமீட்டர் ரயில் பாதை திட்டங்களில் கடந்த 17 ஆண்டுகளில் 839 கிலோமீட்டர் தூரம் மட்டும்தான் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவிற்கு பின் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தாமு அன்பரசன் கூறியுள்ளார். சென்னை ஆலந்தூரில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியருக்கு திமுக சார்பாக ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று ஊக்கத்தொகை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், இந்த ஆண்டு மட்டும் 1200 பள்ளி கட்டிடங்கள் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டார். புதுக்கோட்டை வெடிமருந்து தொழிற்சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் நிதியுதவி அளிக்க உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பூங்குடியில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலையில் கடந்த 30ஆம் தேதி வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த வெடிவிபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் இருவருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சுகாதாரத்துறை பகலிரவு பாராமல் மாரத்தான் வேகத்தில் கடமையாற்ற வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வலது கை அகற்றப்பட்ட பின்னர் சிகிச்சை பெற்று வந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த குழந்தை உயிரிழந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க சுகாதாரத்துறை விழித்திருக்க வேண்டும் என்று விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலமாக இருப்பதாக அமைச்சர் சி.வி. கணேசன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள இஎஸ்ஐ மருந்தகத்தில் அமைச்சர் சி.வி. கணேசன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மருத்துவத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலமாக இருப்பதாக தெரிவித்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெறும் யாத்திரையால் எந்த தாக்கமும் ஏற்பட்டு விடாது என்று காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் கூறினார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அண்ணாமலை யாத்திரை தோல்வியடைந்து விட்டது என்று கூறினார். அதிமுகவிலிருந்து எதிர்ப்பு வந்ததும் சமீப காலமாக அதிமுக குறித்த விமர்சனங்களை அண்ணாமலை தவிர்த்து வருகிறார் என்றும் அவர் கூறினார். இந்தியாவையே தமிழ்நாடுதான் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் கருஞ்சட்டை விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து நாடாளுமன்றத்திற்கு ராகுல்காந்தி வருவதற்கு சபாநாயகர் விரைந்து நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புவதாக திமுக எம்பிக்கள் குழு தலைவர் டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். தாம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கோவை பிரஸ் கிளப்பில் குண்டு வைத்த வழக்கில் தொடர்புடைய லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்த சபீர் குறித்து அவரது மனைவி பௌசியாவிடம் விசாரணை நடத்த கோவை சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். சபீரின் மனைவி பௌசியா 2வது திருமணம் செய்து கொண்ட கேரள மாநிலம் வயநாட்டில் வசித்து வரும் நிலையில் அவரிடம் சபீர் குறித்து விசாரணை நடத்த கோவை சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கடந்த 9 ஆண்டுகால மோடி ஆட்சியில்தான் பெண்களுக்கு முழுமையாக சுதந்திரம் கிடைத்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் யாத்திரை திருநகரில் தொடங்கி திருப்பரங்குன்றம் 16 கால் மண்டபம் வரை நடைபெற்றது. அங்கு தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ராஜஸ்தானில் என்எல்சி திட்டங்களுக்கு 28 பேர் நிலம் வழங்கியதை கருத்தில் கொண்டே அவர்களுக்கு வேலை வழங்கப்பட்டது என என்எல்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்திய அளவிலான நிறுவனமாக செயல்படுவதாகவும் நிலம் வழங்காதவர்களுக்கு வேலை வழங்கியதாக நன்மதிப்பை கொடுக்கும் நோக்கில் தவறான தகவலை சிலர் பரப்பியிருக்கக்கூடும் என்றும் என்எல்சி நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் கிழக்கு நுழைவு வாயிலில் உள்ள சேதமடைந்த கோபுரத்தை அமைச்சர் கே.என். நேரு நேரில் ஆய்வு செய்தார். ஸ்ரீரங்கம் கோயிலின் சேதமடைந்த கோபுரத்தை பார்வையிட்ட அமைச்சர் கே.என். நேரு கோபுரம் இடிந்து விழுந்தது குறித்து கேட்டறிந்தார். மேலும் அனைத்து கோபுரங்களின் உறுதித்தன்மையை சோதிக்கவும் ஆட்சியருக்கு அறிவுறுத்தினார்.
ஆஸ்கர் ஆவணப்பட இயக்குனர் கார்த்திகி தங்களை ஏமாற்றிவிட்டதாக ஆஸ்கர் புகழ் தம்பதி பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்தனர். கார், வீடு மற்றும் குறிப்பிட்ட தொகையை இயக்குனர் கார்த்திகி இவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தியதாக கூறப்பட்ட நிலையில் அந்த தகவல் முற்றிலும் தவறானவை எனவும் தங்கள் தொலைபேசி அழைப்பை கூட அவர் எடுப்பதில்லை என்றும் வெள்ளி வேதனை தெரிவித்தார். மணிப்பூரில் பிரேன்சிங் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை NDA கூட்டணி கட்சியான குக்கி மக்கள் கூட்டணி விலக்கிக் கொண்டது. இதுகுறித்து மணிப்பூர் ஆளுநர் அனுஷியா உய்கேக்கு குக்கி மக்கள் கூட்டணி தலைவர் டோங்மாங் ஹொக்கி எழுதியுள்ள கடிதத்தில் மணிப்பூரில் பாஜக தலைமையிலான அரசுடனான உறவை முறித்துக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட மணிப்பூர் மாநிலத்தில் குக்கி மக்கள் கூட்டணிக்கு 2 MLA-க்கள் உள்ளனர். தனக்கும் மெட்டா தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜூக்கர்பர்க்கிற்கும் இடையேயான சண்டை ட்விட்டரில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என எலான் மஸ்க் கூறியுள்ளார். ட்விட்டர் நிறுவனத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க், மெட்டா நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரியான மார்க் ஜூக்கர்பர்க்குடன் கூண்டில் சண்டையிட தயார் எனவும் அதற்கு அவர் தயாரா எனவும் சவால் விடுத்திருந்தார். சவாலை ஏற்ற மார்க் சண்டைக்கான இடத்தை தெரிவிக்குமாறு கூறியிருந்தார். இதனால் இருவரும் மோதிக்கொள்வார்களா என பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தங்களுக்கு இடையான சண்டை ட்விட்டரில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள 1300 முக்கிய ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் ரயில் நிலையமாக உருவாக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ரயில் நிலைய மறுவடிவமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றிய அவர் உலக அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். தனது உரையில் எதிர்க்கட்சிகளை விமர்சித்த பிரதமர் மோடி 70 ஆண்டுகால நாட்டின் துணிச்சலான வீரர்களுக்காக ஒரு போர் நினைவு சின்னம் கூட கட்டவில்லை என்றும் தெரிவித்தார். சென்னையில் நடைபெறும் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் லீக் போட்டியில் மலேசியாவை இந்தியா பந்தாடியது. எழும்பூர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்ற லீக் போட்டியில் இந்தியாவும் மலேசியாவும் மோதின. ஆட்டத்தின் 15வது நிமிடத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த கார்த்திக் கோல் அடித்து இந்தியாவின் கோல் கணக்கை தொடங்கி வைத்தார். கார்த்தியின் கோலால் முதல் பாதியில் 1-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதி ஆட்டத்தில் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங், ஹர்திக் சிங், குர்ஜன் சிங், ஜூக்ரஜ் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அசத்தினர். மலேசியாவின் கோல் முயற்சிகள் அனைத்தும் இந்திய அணியின் வலுவான தடுப்பாட்டத்தால் முறியடிக்கப்பட்ட நிலையில் ஒருதரப்பாக அமைந்த போட்டியின் முடிவில் இந்திய அணி 5-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் பாகிஸ்தான், ஜப்பான் இடையிலான லீக் போட்டியில் சமனில் முடிந்தது. எழும்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் பாதியில் பாகிஸ்தான் 2 கோல்கள் அடித்தது. ஜப்பான் 1 கோல் மட்டுமே அடித்த நிலையில் முதல் பாதியில் பாகிஸ்தான் முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதி ஆட்டத்தில் ஜப்பான் 2 கோல்களும் பாகிஸ்தான் 1 கோலும் அடித்தன. கூடுதல் கோல் அடிக்க இரு அணியினர் மேற்கொண்ட முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டதால் 3-3 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சமனில் முடிந்தது. கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மாரத்தான் போட்டி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. 73,206 பேர் மாரத்தானில் கலந்து கொண்டதால் கின்னஸ் சாதனை அங்கீகாரம் வழங்கப்பட்டது. லண்டனிலிருந்து வந்த கின்னஸ் குழுவினர் லாங்கஸ்ட் ரன்னிங் ரேஸ் என்கிற பிரிவில் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கின்னஸ் சாதனைக்கான சான்றிதழை வழங்கினார். இந்தியாவுக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியிலும் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றது. கயானாவில் நடைபெற்ற 2வது போட்டியில் முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்தது. 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி 152 ரன்களை எடுத்தது. பின்னர் பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 18.5வது ஓவரில் 8 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் 2 விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் மேற்கிந்திய தீவுகள் அணி முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹாலுக்கு மகாகவி பாரதியார் மண்டபம் என பெயர் மாற்றம். புதிய பெயர் பலகையை திறந்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மன அழுத்தங்களுக்கு மாணவர்கள் ஆளாகக்கூடாது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. சவால்களை சமாளிக்கும் உறுதியை பெற வேண்டுமென மாணவர்களுக்கு அறிவுரை. தனித்துவமான கல்விக் கொள்கையை வடிவமைக்க தமிழக அரசு தீவிரம். சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. காவிரியின் வரலாறு தெரியாமல் மத்திய இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். சென்னையில் நடைபெற்ற அமமுக பொதுக்குழுவில் டிடிவி தினகரன் ஆவேசம். ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் லீக் போட்டியில் மலேசியாவை வீழ்த்தியது இந்தியா. 5-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி.
இந்தியாவிற்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி. 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலக்கை வென்று அபாரம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.